வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நார்த்தாமலை தான் அந்த கிராமம். இங்கே இருக்கக்கூடிய விஜயாலய சோழீஸ்வரம்ங்கிற கோயிலுக்கு தான் போக போகிறோம். நார்த்தாமலை இன்னும் இதோட பழமை மாறாமல் இன்னும் இங்கே சிற்பங்கள்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நார்த்தாமலையிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளே பயணம் பண்ணணும். இந்த பயணத்தில் நம்ம மெயின் பாதை வழியாக போகாமல் அங்கே இருக்கக்கூடிய ஏரி வழியாக நம்ம போகலாம். இந்த ஏரி தான் அனிமதா ஏரின்னு அழைக்கப்படுது. இந்த ஏரியில் வரலாற்று கால சின்னம் ஒன்று இருக்குது. அதை நம்ம போய் இப்போ பார்க்கலாம். இந்த ஏரியில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டு இப்போது மழையினால் மண் மூடி கிடக்கு. அதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கல்வெட்டு என்ன குறிப்பிடப்படுதுன்னா, சினி அரிமத ஏரி வென்றி மாத தமிழ் திரையனான மல்லன் விடமன் செய்வித்த குமிழி. குமிழினா ஏரி. இதை செய்தவர் மல்லன் விடமன். இதை யாருக்கு செஞ்சு கொடுத்தாருன்னா, செத்தச்சன் சொனையனானுக்கு குடித்திட்ட குமிழி அப்படின்னு இதில் எழுதியிருக்கு. இன்னும் இதுக்கு பக்கத்திலேயே ஒரு சில கல்வெட்டுக்கள் இருக்குது. அதெல்லாம் முற்றிலும் சிதிலமடைஞ்சு போயிருக்கு. நம்ம இந்த கல்வெட்டை பார்த்துட்டு இந்த ஏரிக்கரை வழியாக நம்ம நார்த்தாமலையை ஏற தொடங்கலாம். இது பெரிய மலை இல்லை, ஒரு சிறிய பாறை குன்று தான். இந்த பாறை குன்றின் மேலே தான் விஜயால சோழீஸ்வரம் இருக்குது. நார்த்தாமலையை சுற்றி பல மலை குன்றுகள் இருக்குது. இப்போ நம்ம போகிறது மேலமலை அப்படிங்கிற மலை. இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா மொத்தம் 9 மலைகள் இருக்குது. மேலமலை, கோட்டைமலை, கடம்பர் மலை, பறையர் மலை, உவக்கன் மலை, மண்மலை மற்றும் பொன்மலை போன்ற 9 மலைகள் இங்கே இருக்குது. இதில் ஒரு சில மலைகளில் சில வரலாற்று சின்னங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சின்னமான மேலமலையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மலை ஏற தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு ஒரு சிறிய விநாயகர் கோயில் ஒன்று தென்படுது. இதில் இருக்கக்கூடிய விநாயகரை பார்க்கலாம். இந்த விநாயகர் சிலையும் ரொம்ப பழமையானதும் பழங்காலத்தை சேர்ந்ததாகவுமே நமக்கு தெரியுது. இந்த விநாயகரை வணங்கிட்டு இந்த கோயிலில் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை பார்க்கலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை காட்சி தான். எல்லா பக்கமுமே மலை குன்றுகள் ரொம்ப அற்புதமாக காட்சி தருது. இப்போ இந்த விநாயகர் கோயிலின் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலை போய் பார்க்கலாம். என்ன சிவன் கோயில்ன்ட்டு வெறும் ஒரு குளத்தை காற்ற நினைக்காதீங்க. இதுக்குள்ளே தான் ஒரு அபூர்வமான சிவன் கோயில் இருக்குது. அது சம்பந்தமான கல்வெட்டும் ஒன்றும் இங்கே இருக்குது. இதுதான் அந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு பிற்காலத்தில் 1871ஆம் ஆண்டு தொண்டைமான் ராணியால் வெட்டப்பட்டது. இந்த கல்வெட்டின்படி இந்த சுனையின் 20 அடி கீழ்ப்புறத்தில் ஒரு சிவன் கோயில் குடவரை மூலம் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சிவன் ஜுரகரீஸ்வரர் அப்படின்னும் அவரை வணங்கினதை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு குறிப்பிடுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சுனையில் இருக்கக்கூடிய நீர் வற்றிய பிறகு இங்கே மேலே இருக்கக்கூடிய கல்வெட்டை பதிச்சு இங்கே இருக்கக்கூடிய ஜுரகரீஸ்வரரை வழிபாடு செஞ்சுருக்காங்க. நம்ம போன நேரத்தில் நீர் முழுவதும் இருந்ததுனால நம்மளால் ஜுரகரீஸ்வரரை தரிசனம் பண்ண முடியலை. நம்ம மேற்கொண்டு நம்ம பயணத்தை தொடரலாம். இப்போ நம்ம மலையோட முக்கால்வாசி தூரத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குறப்போ விஜயால சோழீஸ்வரம் கோபுரத்தோட விமானம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதற்கு முன்னாடியே அங்கங்கே சிறு சிறு சுனைகள்லாம் இருக்குது. அதில் அல்லி மலர்கள் அற்புதமாக பூத்திருக்கு. இங்கே நீர் தேவைக்காக பல இடங்களில் சிறு சிறு சுனைகள் அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சுனை தான் நம்ம ஜுரகரீஸ்வரர் சுனையும். இதோட அந்த காலத்து பேர் தலையருவி சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏராளமான தொல்லியல் எச்சங்களும் தொல்லியல் சான்றுகளும் நிறைந்த ஒரு இடமாகவே இருக்குது. நிறைய சமணர் குன்றுகளும்
நிறைய கல்வெட்டுகளும் நிரம்பிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் தான் புதுக்கோட்டை மாவட்டம். இதுவும் நம்ம தேடி வந்த விஜயால சோழீஸ்வரம் கோயிலுக்கு வந்துட்டோம். இது இந்திய தொல்லியல் துறையின் கீழ் இருக்கும் ஒரு கோயில். அவ்வளோ ஒரு அற்புதமான கோயிலாக இருக்குது. இந்த கோயிலை பற்றிய விவரங்கள் இங்கே இருக்க பாறைகளில் கல்வெட்டாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுக்களின்படி இந்த கோயில் இளங்கோவதி முத்தரையன் சாத்தன் பூதியால் கட்டப்பட்டு பின் மலையால் சேதமடைஞ்சு விஜயாலய சோழன் அரசன் காலத்தில் மல்லன் விருமனால் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே இந்த கோயில் விஜயால சோழீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் சோழர்களோட ஆட்சிக்கு முற்பட்ட காலத்திலேயே கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலோட கட்டுனது அந்த காலத்தில் பல்லவர் ஆட்சியின் காலத்தில் கீழ் இருந்த முத்தரையர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் விஜயால சோழீஸ்வரம் காலத்தில் ஒருவரால் புதுப்பிக்கப்பட்டு பின்னால் வந்த பாண்டிய மன்னர்களாலையும் பராமரிக்கப்பட்டிருக்கு. கோயிலோட முன்புறத்தில் அற்புதமான துவார பாலகர்களோட சிலை இருக்குது. கோயிலின் உட்புறத்தில் விஜயால சோழீஸ்வரர் இருக்கார். இந்த கோயிலோட கருவறை மண்டபமானது வட்ட வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இது புத்தர் காலத்தை சேர்ந்த ஸ்தூபி அமைப்பிலேயே உட்புறமானது காணப்படுது. உட்புறம் மண்டபத்தின் மேற்புறத்தில் சாந்து பூசப்பட்ட ஓவியங்கள் அழிந்த வண்ணத்தில் காணப்படுது. இது பிற்காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கோயிலானது சோழர் காலத்துக்கு முற்பட்டது தான். இங்கு வெளியே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் அந்த செய்தியை தான் சொல்லுது. இந்த கோயில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டுமே காணப்படக்கூடிய வேசார கலைப்பணி அப்படிங்கிற கோபுர அமைப்பில், அதாவது வட்ட வடிவமான கோபுர விமான அமைப்பிலேயே இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட மேற்புறத்தில் நடன மங்கைகளும் நந்தி காளை போன்ற சிற்பங்களும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு. மழையால் சேதப்பட்ட இந்த கோயிலானது பிற்காலத்தில் சரி செய்யப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் காணப்படக்கூடிய விமானம் காஞ்சி கைலாசநாதர் கோயில் போன்ற விமான அமைப்பை கொண்டிருக்கு. இங்கு பிரதான கோயிலை சுற்றி 8 துணை கோயில்கள் இருந்திருக்கு. இந்த துணை கோயில்களில் இப்போது 6 மட்டும்தான் பார்வைக்கு இருக்குது. மற்ற 2 அழிந்த நிலையில் மற்ற ஒரு 7வது கோயிலும் அதோட கட்டுமானங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 8 கோயில்களிலும் சந்திரன், சூரியன், சப்த மாதர்கள், விநாயகர், சுப்பிரமணியர், சேஷ்டாதேவர், சண்டிகேஸ்வரர், பைரவர் போன்ற 8 தெய்வங்களுக்கும் இங்கே தனித்தனியான சன்னதிகள் இருந்திருக்கு. பிரதான கோயிலின் முன்புறத்தில் ஒரு அற்புதமான நந்தி மண்டபம் இருந்திருக்கு. இப்போது நந்தி மட்டும்தான் இருக்குது. இந்த நந்தி மண்டபத்திற்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில்களை போய் நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய முதல் குடைவரைங்கிறது சமணர் காலத்தை சேர்ந்தது. அதாவது இதான் முதல்ல குடையப்பட்ட குடைவரையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது சமணர்கள் காலத்திலேயே 7ஆம் நூற்றாண்டிலேயே பயன்பாட்டில் இருந்ததாலும் பிற்காலத்தில் இது மாற்றி அமைக்கப்பட்டு விஷ்ணு பகவானோட கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு. அப்படி மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு இதோட பெயரானது 11 பூமி விண்ணகரம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டிருக்கு. இங்கு 11 அப்படிங்கிறது 500 வரையே குறிக்கக்கூடிய சொல்லாக பார்க்கப்படுது. பிரகாரத்தில் எந்த விதமான சிலைகளும் இல்லை. ஆனால் சுற்றுப்பகுதிகளில் வெளிப்புறத்தில் 12 விஷ்ணு பகவானோட தனித்தனி ஆளுயர சிற்பங்கள் காணப்படுது. ஒவ்வொரு சிற்பத்திலையும் சங்கு சக்கரத்தோட காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய இந்த 12 தெய்வங்களும் முறையே கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, திரிவிக்ரம, வாமன, அச்சுதானந்த, ஸ்ரீதர, பத்மநாப, தாமோதர, வாசுதேவ, மதுசூதன அப்படிங்கிற 12 தெய்வங்களையும் குறிப்பிடுவதாக சொல்கிறாங்க. கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் லிகுலேஸ்வரரோட சிற்பம் இருக்குது. இவரை பற்றி தனியாக ஒரு காணொலியை நான் பதிவிடுறேன். இது போக இங்கே சப்த கன்னிகளோட சிற்பமும் கோயிலோட இருபுறமும் வாயில் காவலர்களாக துவார பாலகர்களோட சிற்பமும் இங்கே இருக்குது. மேலும் இந்த கோயிலை சுற்றி அலங்கரிக்கும் வகையில் யானை, யாளியோட சிற்பங்களானது செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு யாழி சிற்பமும் வித்தியாசமான முறையில் இருக்குது. மனித உருவத்தோடு கூடிய
ஒரு அற்புதமான சிற்பமும் வித்தியாசமான முறையில் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. யாளிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் எப்படி காட்சி தருங்கிறதையும் இங்கே அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. மனித முகத்தோடு கூடிய யாழி சிற்பங்கிறது இங்கே காண கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது எகிப்து நாட்டில் காணப்படும் ஸ்பிங்க்ஸ் சிலையோடு ஒப்பிட்டு வடிவமைக்கப்பட்டதாக இங்கே குறிப்பிடுறாங்க. இந்த 11 பூமி விண்ணகரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய குடைவரையான பலிலி ஈஸ்வரம் அப்படிங்கிற சிவன் கோயிலும் இருக்குது. இந்த கோயில் பலிலி ஈச்சாரம் விடேல் வடுக முத்தரையன் மகன் சாத்தம் பலிலியால குகை கோயிலாகவும், இந்த குகை கோயிலுக்கு முன்புறத்தில் நந்தி மண்டபமும் பலிபீடமும் கட்டி கொடுக்கப்பட்டதாக இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் செய்தி சொல்லுது. இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டு நிருபதுங்க வர்மன் காலத்தை சேர்ந்ததுன்னு இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் மூலம் நம்ம அறிஞ்சிக்க முடியுது. இந்த கோயிலை சுற்றியும் பூதகணங்களோட வரிசையும் காணப்படுது. ஆனால் இங்கே கட்டி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நந்தி மண்டபமும் பலிபீடமும் பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் இருந்ததற்கான அடையாளங்கள் மட்டும்தான் இங்கே காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தூண்கள் மூலமே அந்த நந்தி மண்டபமும் பலிபீடமும் எப்படி இருந்திருக்கும்னு நம்மளால் தெரிய முடியுது. இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இருக்குது, நந்தி இருக்குது, ஆனால் மண்டபம் மட்டும் இல்லை. அந்த மண்டபத்திற்கான தூண்கள் மட்டும் இங்கே காணப்படுது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான தூண்களாக காணப்படுதுன்னு. மழையாலும் வெள்ளத்தாலையும் அந்த மண்டபமானது முற்றிலுமானது சிதலமடைஞ்சு போச்சு. இப்போ தூண்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த கோயிலில் வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய கல்வெட்டுக்கள் செய்தி என்னென்னா, இது சமணர் குடகு, அதாவது சமணர் கோயிலாக இருந்த இது மாரவர்மன் சுந்தரவர்மன் பாண்டியன் காலத்தில் 13ஆம் நூற்றாண்டில் மாற்றி அமைக்கப்பட்டு விஷ்ணு கோயிலாக மாற்றப்பட்டிருக்குங்கிறத குறிப்பிடுது. இப்போ நம்ம வரலாற்று செய்தியெல்லாம் பார்த்துட்டோம், இந்த கோயிலை பற்றியும் பார்த்துட்டோம். இப்போது இந்த குடைவரைகளை எப்படி கட்டியிருப்பாங்கங்கிறது இங்கே கட்டி முடிக்கப்படாமல் இருக்கப்படக்கூடிய மற்ற குடைவரைகளை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே மொத்தம் 5 குடைவரைகளை தோன்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், குடைவரை தோன்றுவதற்கு முன்னாடி இப்படி தேவையான அளவு அளவீடு செய்து அதில் ஒரு துளையிட்டு அதன் மூலமாக தூணுக்கான குறியீடுகளை இடுறாங்க. அந்த குறியீடுகளை நம்மளால் மேலே பார்க்க முடியும். இந்த குறியீடுகளை நேராக கொண்டு தான் இந்த குடவரையானது ஒவ்வொரு அங்குலமாக செதுக்கப்படுது. மேல்புற அளவீடுகளை கொண்டு உட்புறமாக மிக துல்லியமான கணக்கீடுகள் மூலம் சிலையும் தூண்களையும் செதுக்கிக்கிட்டே போகிறாங்க. வாங்க இங்கே செதுக்கி முடிக்கப்படாத சில குடைவரைகளை பார்க்கலாம். இங்கே உள்புறத்தில் போனீங்கன்னா செதுக்கி முடிக்கப்படாத சில குடைவரைகளை நம்மால் பார்க்க முடியும். இதோ இங்கே ஒரு குடைவரையானது 1/4 பங்கு முடிக்கப்பட்டு காணப்படுது. இதற்கு உட்புறத்தில் இதே போல் மற்றொரு குடைவரையும் 1/4 பங்கு மட்டுமே முடிக்கப்பட்டு முற்று பெறாமல் இருக்குது. இப்படித்தான் ஒரு குடைவரையோட ஆரம்பங்கிறது இருக்கும். இதற்கப்புறம் குறியீடுகளை இட்டு அதற்கு நேர் தூண் வரும்படியும் சிலைகள் வரும்படியும் செதுக்குவாங்க. இங்கே மொத்தம் 1 2 முற்று பெற்ற குடைவரையும் 3 முற்று பெறாத குடைவரையும் இங்கே இருக்குது. போனால் இந்த மற்ற 2 குடைவரையும் பாருங்கள். 1200 சதுரடி கொண்ட இந்த பிரம்மாண்டமான கோயிலாக அந்த காலத்தில் இது விளங்கியிருக்கும். இப்போது உடைஞ்சு போன முன்புற மண்டபத்தையும் பிரம்மாண்டமான இதனோட மதில் சுவர்கள் உடைந்து போயும் சில கற்குவியலாகவும் காணப்படுது. இருந்தாலும் 1000 வருடங்களை கடந்து ஒரு மிக பிரம்மாண்டமான கோயிலாகவே இது காணப்படுது. இப்போ என் கூட வாங்க ஒரு அற்புதமான ஒரு இடத்த காட்டுறேன். இப்போ கோயிலோட கல்வெட்டு இருக்கிற பகுதிக்கு கொஞ்சம் மேல்புறத்தில் போனோம்னா ஒரு அற்புதமான சிறிய அள்ளி சுனையானது காணப்படுது. இங்கிருந்து கோயிலையும் பார்க்க முடியும். இது ஒரு அற்புதமான காட்சி. நம்ம இப்போ விஜயால சோழீஸ்வரத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.
இன்னும் பல ரகசியங்களும் பல விஷயங்களும் இந்த மலையை சுற்றி இருக்குது. நம்ம இப்போ மலையோட உச்சிக்கு போய் அங்கே இருந்து இந்த கோயிலோட மேல்புற தோட்டத்தை பார்க்கலாம். மேலும் இந்த கோயிலை கட்டுவதற்கு இங்கிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க மலையோட உச்சி பகுதிக்கு போகலாம். இங்கே கோயிலுக்காக எடுக்கப்பட்ட கற்களோட எச்சங்கள் காணப்படுது. இந்த துளைகள் வழியாக தான் மரப்பட்டைகளை அடித்து துண்டு துண்டான பாறைகளை எடுத்து சிற்பங்கள் செய்வாங்க. இப்போ மலையோட முக்கால்வாசி தூரம் நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குறப்பையும் கோயில் ஓரளவுக்கு தெரியுது. நம்ம மலையோட உச்சி பகுதிக்கே வந்துட்டோம். இங்கே பல இடங்களில் துளைகள் இட்டு அந்த பாறைகள் சிற்பங்கள் செதுக்குவதற்கும் கோயில் கட்டுவதற்கும் ஏற்றதாகவும் சோதனை பண்ணிட்டு தான் இந்த கற்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ மலையோட உச்சியில் ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நிழலாக இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம இளைப்பாறிக்குவோம். போதும். நம்ம இப்போது மலையில் உச்சியிலேருந்து இந்த மலையை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதான் மேலே மலையில் இருந்து நார்த்தாமலையை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை காட்சி. இந்த நார்த்தாமலை அப்படிங்கிற பேர் இங்கே வாழ்ந்த வணிகர்களோட பேரான நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட பேரான நகரத்தார் மலை. நகரத்தார் நிறைய பேர் வாழ்ந்ததால் மலைப்பகுதியும் சேர்த்து பிற்காலத்தில் இது நகரத்தார் மலைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதுவே காலப்போக்கில் நார்த்தாமலையாக மாறியிருக்கு. பல்லவர் ஆட்சி காலம் தொடர்ந்து சோழர்களோட ஆட்சியின் கீழேயும் அவர்களோட ஆட்சிக்கு பின்னாடி பாண்டியர்களோட ஆட்சி காலத்திலேயும் இந்த பகுதி இங்கே ஆட்சி பண்ணப்பட்டிருக்கு. மிகவும் செழிப்பான அற்புதமான ஒரு பகுதியாக தான் புதுக்கோட்டை மாவட்டம் இருந்திருக்கு. பல்வேறு வரலாற்று பகுதிகளையும் பல்வேறு ரகசியங்களையும் கொண்ட ஒரு அற்புதமான மாவட்டமாக தான் புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குது. இன்னும் இந்த மாவட்டத்தில் நம்ம சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி வாங்க நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான காட்சியை காட்டுறேன். வாங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ விஜயால சோழீஸ்வரத்தோட ஒரு அற்புதமான காட்சி. ஒரு அற்புதமான காட்சியை நம்ம மலையோட உச்சியிலேருந்து பார்க்கலாம். நம்ம ஓரளவுக்கு நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய மேலமலை விஜயால சோழீஸ்வரத்தை சுற்றி பார்த்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் இது போல் புதுக்கோட்டையில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைக்கி விஜயால சோழீஸ்வரம், விஷ்ணு குடைவரையான 11 பூமி விண்ணகரம், பலிலி ஈஸ்வரம் குடைவரை மற்றும் தலையருவி சிங்கம், ஜுரகரீஸ்வரர் போன்ற கோயில்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே மேலமலை விஜயால சோழீஸ்வரத்திலிருந்து பல்வேறு வரலாற்று தகவல்களையும் பல்வேறு கோயில் சம்பந்தமான தகவல்களையும் தெரிஞ்சு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அனிமாதா ஏரியை ரசித்தபடியே நம்ம மலை இறங்க தொடங்கணும். நம்ம வந்ததில் இங்கே பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு தொல்லியல் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் இது போன்ற மற்றதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர். நன்றி நண்பர்களே.